நாங்கள் வந்து மோடியின் ஆட்சிக்கு எதிராக இருப்போம், மோடியின் பாசிச ஆட்சியை நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் டெல்லிக்கு போனால் அவர் கூட சிரிச்சு கைகுலுக்கி பேசிட்டு வர்றீங்க. அப்போ இது உங்க மேல மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுல. இப்போ அதிமுகக்கு மிகப்பெரிய ஒரு டூலை நீங்க கொடுத்துட்டீங்க. ஒருவேளை நீங்க நல்ல ஆட்சி கொடுத்திருந்தீங்க, நான் வந்து ஐயா கலைஞரின் ஆட்சியை கொடுப்பேன்னு எப்பயாவது உங்களால சொல்ல முடியுதா? நீங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? ஏன் உங்களால சொல்ல முடியாது? ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் தகப்பன் ஆட்சியில. அப்ப இந்த இனி வரும் காலங்கள்ல நான் வந்து மக்களை நல்லபடியா பார்த்துக்குவேன், மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பேன், நல்ல திட்டங்களை கொடுப்பேன், மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும். நீங்க ஆட்சி பொறுப்பேற்ற போது பால் விலை என்ன, ஆனா இன்னைக்கு பால் விலை என்ன? நீங்க பால் விலை குறையும்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்படி சொல்லி 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 ஏமாத்தி அதற்கப்புறம் போக்குவரத்து பெண்கள் எல்லாத்துக்கும் இலவசம்னு சொல்லிட்டீங்க. ஐயா உங்கள்கிட்ட யாருமே இலவசம் கேட்கல, இலவசம்ன்ற ஒரு கான்செப்டே விட்டுருங்க. ஆனா மக்கள் ஒவ்வொரும் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை தங்களது வருமானத்திலேயே பொருளாதாரத்திலே பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். அதுதான் ஒரு நல்ல தலைமைக்கும் நல்ல தலைவனுக்கும் அழகு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு மீண்டும் மீண்டும் இலவசம் இலவசம். இந்த அதிமுக வந்த உடனே என்ன சொல்லும்? நாங்க இலவசம் கொடுப்போம். அதுக்கு போட்டியா திமுக நாங்க இலவசம் கொடுப்போம். இந்த வேலையெல்லாம் நீங்க கைவிடணும்.